முன்னாடி சிறுசேரியோட முன்னாடி மெயின் சைடு அப்படின்னு பார்க்கும்போது லேண்ட் ரேட் வந்து கம்பல்சரி பயங்கர ஜாஸ்தியில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போவே இந்த லேண்ட் ரேட்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இதே மெட்ரோ கம்ப்ளீஷன் ஆச்சுன்னா அதிகமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் 15% 20% அப்ரிஷியேஷன் இருக்குது அப்படிங்கிறத அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், அங்கே இருக்கிற ரிசர்ச் பீப்புள்ஸாக இருக்கட்டும், அவங்க இதைத்தான் வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபியூச்சர் அப்ரிஷியேஷன் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஸோ ரெண்டல் டிமாண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும். ஸோ மெட்ரோ 2 ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சிட்டியோட தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க போகுது அப்படிங்கிறத முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஐடி ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் இவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே மெட்ரோவோட கம்ப்ளீஷன் முடிஞ்சிருச்சுன்னா ரொம்ப சீப்பாகவே இருக்கும் ட்ராவலு. அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியான டைமில் இவங்க ஒரு ஏரியாவுக்கு ஈஸியாக போயிட்டு வர முடியும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு ஒரு இடத்துக்கு வந்து டிராஃபிக் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சென்னை டிராஃபிக்காக இருக்கட்டும், பெங்களூர் மாதிரி பெரிய சிட்டிஸ்லாம் டிராஃபிக் பயங்கர ஜாஸ்தியாக இருக்கட்டும்.